ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசையா 42:16. ஏசையா 42:16. ஏசையா 62:16. குருடரே அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு அறியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவருக்கு முன்பாக இருளே வெளிச்சமும் கோணலே செவையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அன்பின் பரலோக பிதாவே, உயிர்த்தெழுந்த கால வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலூட ஆண்டவரே, அடியனுக்கு இந்த வசனத்தை கத்தர் கொடுத்தீரே கத்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து இதில் உள்ள எல்லா காரியங்களும் நீர் அடியங்களுக்கு தாரும் அப்பா. உங்களோட கரங்கள் ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். குருடரே அவர்கள் அறியாத வழியிலே நடத்துகிற தேவன். முதலாவது அறியாத வழியிலே கத்தர் நடத்துகிறவராயிருக்கிறாரா? ஒரு வசனத்தை வாசிப்போம். வழியிலே நடத்துகிறவர். சங்கீதம் 107:7. இஸ்ரேல் ஜனங்களை அவங்க போய் சேர வேண்டிய இடத்துல அவர் நடத்தினாரா. ஆண்டவர் அவங்களோடு கூட இருந்தாங்களா. மோசையோடு ஆரோனோடு கத்தர் இருந்தாரா. அந்த போக வழியிலே தாபரிக்கு ஊருக்கு போய் சேர அவர்களை செம்மையான வழியிலே நடத்தினாங்க. அதே போல் இந்த மாதத்தில் கத்தர் நம்மளை, இந்த வாரம் முழுவதும் கத்தர் நம்மளை அவரோட வழியில கத்தர் நம்மளை நடத்துவார். அவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது கத்தர் நம்மளை நடத்துகிறவராயிருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 2:6. 2 சாமுவேல் 2:6. கத்தர் என்ன பண்ணுவார்? சாமுவேலோடு கூட இருந்த தேவன் இந்த மாதத்தில், இந்த வாரத்தில் கத்தர் உங்களை நடத்துவாரா. கத்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக. கத்தோட கிருபை தரணும், உண்மை இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் உண்மை இருந்தால் தான் கத்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை நடத்துவார். நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடியினால் நானும் இந்த நன்மைக்கு தக்கதாக உங்களை நடத்துவேன். நம்ம இந்த நாட்கள் உண்மை இருந்தால் கத்தட கிருபை தந்து சாமுவேலோடு கூட இருந்த தேவன் இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் கத்தர் உங்களை நடத்துகிறவராயிருக்கிறாரா. அது மட்டுமல்ல, எரேமியா 9:7 வாசிப்போம். எரேமியா 9:7. ஆமென். ஆகையால் இதோ நான் அவர்களை உருக்கி அவர்களை புடமிடுவேன் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார். கத்தர் நம்மளே கூட தான் புடமிடுறாங்க, உருக்கிற போகிற பாதையிலெல்லாம் கத்தோட கிருபைதான் நமக்கு தருது. எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ போராட்டங்கள், ஆனாலும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறார்? அந்த பாதையிலெல்லாம் நடக்கக்கூடிய பலனே கிருபையே கத்தர் இஸ்ரேல் ஜனங்களே தேவன். அவங்க 40 வருஷம் நடந்தாங்களாம் வனாந்தரத்தில். அவங்க காலில் செருப்பு தேயில்லையா, துணி பழுதாகி போகலையா. 40 வருஷம் பிரகாஷே சொல்லிட்டாங்க. 1.5 வருஷம் கத்தர் கூட இருந்தாங்களா. கத்தர் ஒன்றுமே இல்லாமல் இடத்துல கத்தர் நடத்தினாங்க. கத்தர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். இந்த வாதத்தில் கத்தர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கத்தோட கிருபை தான் நம்மளை நடத்துது. போதும் வரும்போதும் எத்தனையோ பேரை கேள்விப்பட்டிருக்கிறேன். நடந்து போகிற இடத்துல கீழே விழுந்தாங்க, இடுப்பு உடஞ்சி போச்சு. அம்மா ஒருத்தவங்க வந்துட்டு இருந்தாங்க, அன்னபூர்ண அம்மா. ஏற்கனவே அவங்களுக்கு இடுப்பு உடஞ்சது தான். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க புருஷன் வந்து ஒரு 6 மாதம் இருக்கும் போல வான்னு போன வாரம் கூப்பிட்டாங்க. அவங்க போயிட்டு வந்தாங்க தூத்துக்குடிக்கு. போயிட்டு வந்த ஆள் இன்னும் படுக்கையை விட்டு எழும்பில்லை. அவருக்கு என்ன நினச்சேன்னா, நீ சுகமாக இங்கே இருக்குது பாரு. ஆலயத்துக்கு வெள்ளிக்கிழமை ஜபம், அவங்கள நானே உட்காந்து ஜபம் பண்ணோம். ஞாயிற்றுக்கிழமை வரல இன்னைக்கு பாரு, அவங்களால எழும்ப முடியல. புருஷங்கிட்ட சொன்னேன் எனக்கு முடியலன்னு சொன்னால் அவர் எங்கே கேட்குறாரு? அவர் தனியே இருக்கிறார் தூத்துக்குடியில். போயிட்டு வந்த ஆள் இன்னும் எலும்பில்லை பாருங்க. இங்கே தான் இருக்கிறாங்க அவங்க வீட்டில். பாவம் வரல. அந்த டீச்சர் அம்மா இன்னும் வரல.
இப்போ பாருங்க மனுஷனுக்கு எப்படிப்பட்ட வியாதிகள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரோட பலன் தந்து கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். அது மட்டுமல்ல, 31 அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்பேன். ஆமாம், ஆண்டவர் என்ன சொல்றாரு? அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழிநடை, அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன், எப்ராஹிம் என் சிரேஷ்ட புத்திரனாக இருக்கிறான். கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை நடத்தினாங்க, வனாந்தரத்தில் நடத்தினாங்க, தண்ணீர் உள்ள இடங்களில் நடத்தினாங்க. அதே போல் நம்மளை கர்த்தர் நடத்துவார். அவர் நம்மளோட வலது கரத்தை பிடித்திருக்கிறார். நீங்கள் நடக்கும்போது யாராவது துணைக்கு இருந்தால் கொஞ்சம் பிடிக்க சொல்லுவேன், இல்லாவிட்டா நானே தான் சோதரம் பண்ணி நடக்கிறேன். ஏன்னா தள்ளாடுற வயசாகிடுச்சு. அது நம்ம எனக்கு பலனாக இருக்கும், நடக்க போனால் வீழ தான் விழணும். இப்போ கூட இந்த குழந்தை வருது, விழுந்து எழும்புது. ஒரு பாவாடை கட்டிட்டு வந்து 10 முறை விழுந்துட்டாங்க. அதே போல் நம்ம நடக்கும்போது கர்த்தர் நமக்கு பலனாக இருக்கணும். நம்ம நினைக்கிறேன் எனக்கு நல்லா சாமர்த்தியம் இருக்குது, நான் நடக்குவேன். கர்த்தர் கொஞ்ச நாட்கள் தான் அந்த பலன் நமக்கு இருக்குது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கு. கர்த்தர் நம்மட கரம் பிடித்திருக்கிறார். நீங்க பயப்படாதீங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு பலன் இல்லையா, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை நடத்துவார், உங்களோட குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பார். நீங்க என்னென்ன காரியமாய் ஆலயத்து வந்திருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களை நடத்துறவர். அது மட்டுமல்ல, சங்கீதம் 48:14 வாசிங்க. சங்கீதம் 48. நான் ஊழியத்துக்கு வந்த நாட்களில் சிபிஎம்மில் ஊழியத்துக்கு இருந்தோம். அப்போ எங்கள் சித்தப்பா எனக்கு லெட்ரு, அவரே பாஸ்டர் சிபிஎம்மில், அவர் எனக்கு அடிக்கடி லெட்ரு போடுவார். இந்த வசனம், அந்த வசனம் எப்பொழுதும் எனக்கு ஞாபகம் வரும். இந்த தேவன் என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களில் நம்மளது மரண பரியந்த அவர் தான். வசனம் நம்மோடு கூட பேசும், வசனம் பேசும். நீங்கள் வசனங்கிட்ட ஒப்படைக்கும் படிக்கும் போது அந்த வசனம் நம்மளை நடத்தும், வசனம் நம்மளோடு பேசும். இந்த தேவன் மரண பரியந்த உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். ஒரு வழியில் விட்டு போகிற தேவன் கிடையாது, உங்களை நடத்துகிற தேவன் கர்த்தர். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம். கர்த்தர் மரண பரியந்தம் நம்மோடு கூட இருந்து நம்ம போகிற பாதையில் அவர் நம்மளை இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 73:24 வசனத்தை வாசிங்க. 24. ஆமே, மரண பரியந்தமும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் ஒருபோதும் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர்கிட்ட ஒப்படைத்திருக்கோம் நம்மளை. ஆண்டவரே, நான் ஆவியாத்ம சரித்தை உங்ககிட்ட வச்சிருக்கிறப்பா, நீர் என்ன நடத்துவப்பான்னு நான் சொல்கிறேன். காலையில் எழும்பும்போது தேவ சமூகத்தில் நம்மளோட ஆவியாத்ம ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே நீர் என்ன நடத்துவேன்னு சொல்லும்போது கர்த்தர் நம்மளை நடத்துவார். எங்கெங்கே போனோமோ அந்த இடத்துல கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நம்மளோட பலவீனத்தில் அவரோட பலன் நமக்கு தருவார். ஏசையா 30:21 வசனத்தை வாசிங்க. ஏசையா 30:21. கர்த்தர் நம்மளை நடத்துகிறவர். நீங்கள் நடக்க போகிற பாதையில் வலதுபுறம் சாயும் போது இடதுபுறம் சாயும் போதும் நேர் வழியில் போ, அந்த வழியில் போகாதே, இந்த வழியில் போகாதே. அந்த வழியில் போனால் ஆபத்து வரும். நான் எத்தனையோ நாட்களில் நான் சில நேரங்களில் நடக்கும்போது கர்த்தர் சொல்லுவார், அந்த போகா ஒருவேளை பாம்பு தான் அங்கே படுத்திருக்கோம். ஆனால் நமக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்கிற நீ நம்ம கூட எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ஒரு பாதையில் போகிறீங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார், இன்னைக்கு அந்த வழியில் போகாதே. கர்த்தர் ஆவியானவர் வேற வழியில் நம்மளை கொண்டு போகும். வாகன ஓட்டவங்களுக்கு தெரியும், நம்ம நிலமத்தில் நேராக போகும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இன்னைக்கு அந்த வழியில் போகாதே. ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். இந்த தேவன் மரண பரியந்த உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் இந்த மாதம் இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. அடுத்தது பாதைகளில் கர்த்தர் நடத்துவார். வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் அவரோட பாதையிலே கர்த்தர் இந்த வாரத்தில் உங்களை நடத்துவார். சங்கீதம் 23:3 வசனத்தை வாசிப்போம்.
கத்தர் ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். சங்கீதம் 23 சங்கீதம் எல்லாருக்கும் தெரியும். கத்தர் என்ன சொல்றாரு? அவர் நாத்துமாவே தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர் நீதியின் பாதைகளில் உங்களை நடத்துவாரா. கத்தர் நம்மோடு கூட இருந்த நீதியின் பாதையில் இந்த வாரத்தில் கத்தர் நம்மளை நடத்த போகிறார். அது மட்டுமல்ல, ஏசையா 2 அதிகாரம் வசனத்தை வாசிப்போம். ஏசையா 2:3. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்படி யாராவது கூப்பிடுறீங்களா? திரளால் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழியே நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் பொறுப்ப. நம்ம ஜனங்களை கூப்பிடணும், வாங்கப்பா ஒரு நாளாவது வந்து பாருங்க நம்ம ஆலயத்தில் இருந்து ஒரு புதிய ஆத்துமாக்கள் வருமான்னு ஜபந்தான். ஒரு புதிய ஆத்துமாக்கள் வரக்கூடாதா? ஆண்டவரே தேடி போன அது அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்வார். கண்டிப்பா கத்தர் ஜனங்களை ரட்சிப்பார். ரட்சிப்பு கத்தருடையது. 2 இடத்துல சொல்லியிருக்கு. வெளிப்படுத்தல யோனாவில் சொல்லியிருக்கு, சங்கீதத்தில் சொல்லியிருக்கு. ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் தான் ரட்சிக்கணும். நம்மளையெல்லாம் யாரும் சொல்லி ரட்சிக்க முடியாது. கர்த்தரா நம்மளை ரட்சித்ததுனால தான், அவர் அழைத்ததுனால தான் இந்த இடத்துல வந்தோம். அதே போல அந்த ஜனங்களையும் கர்த்தர் சந்திக்கணும். எருசலேமுக்கு வாங்க, தேவருடைய ஆலயத்தில் வந்து ஒரு நாள் வாங்கன்னு அவங்கள கூப்பிடணும். ஆனால் இந்த நாட்களில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க, என்னால் ஒரு புதிய ஆத்மா இந்த இடத்துல கொண்டு வரணும். ஆண்டவரே, ஒரு ஆத்மாவை எனக்கு தாருமாப்பா. நீங்கள் கொண்டு வர ஆத்மா பக்கத்தில் உட்கார்ந்துருந்து ஆண்டவருக்குள்ளே வளரும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக ரட்சிப்புக்குள்ளே வரணும். ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களே கர்த்தர் இந்த நாட்களில் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, சங்கீதம் 17 அதிகாரம் 11 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள், எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் என்ன பண்ணாங்களே, கண்கள் எங்களை நோக்கி கொண்டே இருந்தான். ஆனா பிசாசு நம்ம எங்க போனா எங்க தள்ளலாம்? பிசாசின் தந்திரங்கள் கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். பிசாசின் தந்திரங்கள் அறியாதவர்கள் அல்லவே. உங்களுக்கு ஆதி நாட்கள்ல அந்த வசனம் சொல்லி கொடுப்பாங்க. அந்த வசனம் பிசாசின் தந்திரங்கள், அறியாத தந்திரங்கள். சில மனுஷரோட தந்திரமா வருவாங்க நம்ம கிட்ட. அவங்கக்கிட்ட எல்லாம் நம்ம எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. பிசாசின் தந்திரங்கள் அறியாதவர்கள் அல்லவே. அவங்களுக்கு நாட்கள்ல அந்த பிசாசின் கணியில் ஆகப்படாதபடி கர்த்தர் நம்மளே நம்முடைய பிள்ளைகளே இந்த வாரம், இந்த மாதம், இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் இந்த வசனத்தின்படி உங்களை நடத்துவார். அது மட்டுமல்ல, யோபு 22 அதிகாரம் 28 வசனம். யோபு 22:28. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலவரப்படும். உம்மோட பாதைகளில் என்ன இருக்குது? வெளிச்சம் பிரகாசிக்கும். 105 சங்கீதம் 119 சங்கீதம் 100 அவருடைய வெளிச்சம் என் பாதைக்கு தீபம் பிரகாசமாகி. அதே போல தேவ வசனம் படிக்க படிக்க கர்த்தர் வெளிச்சத்தை நமக்கு தருகிறார். படிக்க 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 கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதில் உள்ள ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். கர்த்தர் நம்மளே நடத்துவார். அப்ப முதலாவது கர்த்தர் என்ன பண்ணுவார்? வழியில நம்மளே நடத்து. 2வது அவரோட பாதையில நம்மளே நடத்துவார். 3வது என்னன்னு சொன்னாங்க? குருடரே அவர்கள் அழியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளே வெளிச்சமும் கோணலே செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை என்ன பண்ணுவாரா? கைவிடாதிருக்கிற இந்த வருடம் முழுவதும் உங்களை கைவிடாத தேவன். அவர் பிடிச்ச கருத்தை நீங்க தான் விட்டுட்டு போவீங்க. அவர் பிடிச்சவர் தான். அவர் கருத்தை விட்டுட்டு ஒரு நாளும் அவர் கருத்தை பிடிச்சவர் தான். நீங்க விலகி போகக்கூடாது. அடுத்த வசனத்தை வாசிக்க. அவர் கைவிடாதிருக்கிற தேவன். வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 9 அதிகாரம் 25 வசனம்.
வியாதியா இருக்கிறதான சிறு பெண்ணு, வியாதியா இருந்த பிள்ளைய கர்த்தர் எல்லாரும் வெளியே துரத்தினாங்க. எல்லாரும் செய்யல. ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறுமி என்ன பண்ணாங்க, அந்த சிறும பெண்ணின் கையே பிடித்து உடனே அவர் எழுந்திருந்தாளா. அப்போ ஆண்டவராகிய இயேசு அவட கையை பிடிச்ச போது என்ன பண்ணாரு, ஜீவன் வந்துச்சு. நம்மளும் பலகீனப்பட்ட நேரத்தில் ஆண்டவரிடத்துல கேட்கும் போகிறோம், ஆண்டவரோட கையை பிடிங்க ஏசப்பா, பலகீனமாக இருக்கிறேனப்பா. அந்த வியாதியா இருக்கவே ஏசப்பா இருந்தாங்க, அவ கையை பிடித்தாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோம், ஏசு நம்ம கிட்ட இல்லை, அவர்கிட்ட கேட்கணும், அவரை பிடிக்கணும். அவர் ஆண்டவரே நீ என் கருத்தை பிடியப்பா, நீ என்ன எழுப்புவாப்பான்னு அவரிடத்துல கேட்கும்போது அவரோட பலனே கர்த்தர் நமக்கு தருகிறார். அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த வசனத்தை வாசிப்போம். மார்க் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. இது சின்ன பிள்ளைகளை ஏசப்பா சின்ன பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். அவர் என்ன பண்ணார், அவரை அழைத்து கொண்டு வந்து அவர்கள் மேலே கைவளை வைத்து சின்ன பிள்ளைகளை, அப்போ பெரியவங்களை மட்டுமல்ல சின்ன பிள்ளைகளையே அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். உபாகமம் 4:31. ஆமென். அவன் தேவனாய கர்த்தர் இரக்கமுள்ள தேவன். அவர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியினால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். கர்த்தர் மறவாத தேவன், கைவிடாத தேவன். இந்த வருடம் முழுவதும் அவருனோடு கூட இருப்பார். அவர் உன்னை கைவிட மாட்டார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். நீ தான் கருத்தை விட்டு போகக்கூடாது. என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன வியாதிகள் வந்தாலும், என்ன பலவீனங்கள் வந்தாலும், வேலை இல்லாட்டாலும், பணம் இல்லாவிட்டாலும், நமக்கு ஒன்றுமே இல்லாவிட்டாலும் நம்மளை அழைத்தோடு கூட இருக்கிறார். ஒருவேளை பிள்ளைகள் நம்மளை கவனிக்காமல் இருந்திருக்கலாம், நமக்கு உதவி செய்யாமல் இருந்திருக்கலாம், உற்றார் உறவர் நம்மளை கைவிட்டு போகலாம். ஆனால் உன்னை அழைத்த தேவன், என்றைக்கு நீ ஆண்டவரே தேடி வந்தியோ அந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அவர் கரத்தை பிடித்திருக்கிறார். நீ அவரை கையை விட்டு போகாதீங்க, அவர் உன்னோடு கூட இருப்பார். அது மட்டுமல்ல, உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 31. ஆமே. நீங்கள் வேலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படாதீங்க, பயப்படும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகவும். இந்த வருடம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் கோணலான வழிகளை சபையாக்குறதான தேவன். கர்த்தர் நமக்கு ஜீவனை தருகிற தேவன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். மல்கியா 3:16. ஆமே. கர்த்தர் ஞாபக புஸ்தகம் வச்சிருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் ஒரு புக் இருக்கு. நான் அடிக்கடி சொல்றேன் உங்ககிட்ட, வீணாய் பேசக்கூடாது, ஆரைய பற்றி வீணாய் பேசக்கூடாது. கேட்காதீங்க, அவங்க குறைய பற்றி பேச உனக்கு அதிகாரம் இல்லை. நீ இப்படி இருக்கிற யோக்கியமா இருக்கிறீங்களா, நீங்க அக்கம் பக்கம் உள்ள ஜனம் உங்களை பற்றி சாட்சி சொல்லுதா, வேலை செய்யறவங்க உன்னை பற்றி சாட்சி சொல்லுதா, அக்கம் பக்கம் உள்ள ஜனங்களை பாருங்க, நீ யாரையும் பார்க்காதீங்க. இயேசு உன்னை இந்த இடத்துல அழைத்து கொண்டு வந்தா, இயேசுக்காக ஜீவிங்க, மற்றவங்கள பார்க்காதீங்க. குறை சொல்ற சோகம் மட்டும் விட்டு விடுங்க, மற்றவங்களை பற்றி சொல்லாதீங்க. அது கர்த்தர் உங்களை கேட்பாரு. இந்த புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, கூப்பிட்ட உடனே இந்த மோனே அவங்க குற்றம் நீ சொல்லுறாங்களா, உன்னை பற்றி தான் கர்த்தர் நியாயம் தீர்க்க போறார். சின்ன வயதிலிருந்து மரிக்கும் வரைக்கும் செய்த பாவங்களை குற்றங்களை கர்த்தர் மன்னிச்சுட்டு தான் நம்மளை ஆண்டவர் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறாங்க. அந்த புக்கில் நியாயம் இருக்கும். ஆனால் அந்த பயம் இருக்கட்டும், கர்த்தருக்கு பயப்படும் பயம் உங்களுக்குள்ள இருக்கணும். யாரை பற்றியும் வேண்டாம். நீங்க ஆலயத்துக்கு வரீங்களா, சத்தியத்தை சொல்லு, ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவங்கள உங்க பக்கமா இழுத்து கொள்ளுங்க. என்ன சொன்னேன்,
கத்தர் வழியில் இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் அவரோட வழியில் உங்களை நடத்துவார். ரெண்டாவது, அவரோட பாதையில் கத்தர் உங்களை நடத்துவார். மூன்றாவது, அவர் என்ன பண்ணுவார்? கைவிடாதிருப்பார்.